பையனோட பிறந்த நாளைக்குங்க மலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஏற்கனவே. சரி பிளான் பண்ணப்பவே சரி காலையில் டிஃபன் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், நேரத்தில் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் சார் எந்திரிச்சு குளிச்சுட்டு செடி வைக்கிறதுக்கு லேட்டாகி போச்சுங்க பிறந்த நாளைக்கு. சரி வீட்டிலேருந்து கிளம்புறப்ப 10:30 ஆகி போச்சு. சரி என்ன பண்ணுறது, சரி சாப்பாடும் செய்யல, அங்கேயே போய் பார்க்கல, கிடைக்கிறத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஏன்னா அங்கே நான் ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறேன். பரோட்டா பீச் பரோட்டாவெல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்த்துங்களேன். அந்த குருமாவெல்லாம் அருமையாக வச்சுருப்பாங்க. சரி அங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனேங்க எல்லாத்தையும். கூட்டிகிட்டு போனேன்னு கடையில் கேட்டால் என்ன தம்பி இருக்குதுன்னு கேட்டால், ஆனால் தோசை இருக்குதுங்க சுட சுட, இல்லைன்னா பரோட்டா இருக்குதுன்னாங்க. சரி பரோட்டாவே போடுங்க அப்படின்னா உடனே பேஞ்சு வச்சிருந்த மாவை நல்லா தட்டி பரோட்டா போட ஆரம்பித்தாங்க. அப்படியே அருமையாக சுட சுட போட்டாங்க பாருங்க. பாருங்க நல்லா அருமையாக போடுறாங்க பொறுமையாக. அப்புறம் கூடவே ஆம்லெட்டும் போடுங்க, நல்லா பச்சை மிளகாய் போட்டு சுருக்குன்னு போடுங்க, கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டுங்க ஆளுக்கு ஒரு ஆம்லெட்டுன்னு சொன்னோம். நல்லா பச்சை மிளகாய் நிறைய போட்டாங்க. அப்புறம் பெப்பரும் கூட நல்லா போட்டுவிட்டு பரோட்டாவை தட்டி அப்படியே இலையில கொண்டு வந்து சுட சுட வச்சாங்க. அப்படியே பரோட்டாவை எல்லா இலையில வச்ச பின்னாடி குருமா ஊற்றுனாங்க பாருங்க. குருமாவும் சட்னியும் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி போனீங்கன்னா அந்த பர்கூரில் இந்த மகாலட்சுமின்னு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை. நன்றிங்க. வணக்கம்.